Welcome to DRPG Coaching Center for Zoology. In the center and located at Ranipetla. So we are providing materials plus online classes. சரிங்களா? So உங்களுக்கு ஏதாவது queries இருந்ததுன்னா questions இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. பிளஸ் வந்து வேற ஏதாவது queries இருந்ததுன்னா நீங்க you can contact us with this email address. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2019ஓட கொஷின்ஸ் நம்ம பார்த்துப்போம். சரிங்களா? 2019 கொஷின் பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க சரிங்களா? ஸோ வில் கெட் டு தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹியர். லீஷ்மேனியா டோனபேனி இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா லீஷ்மேனியா டோனபேனி இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை சாண்ட் ஃபிளை. சரிங்களா? சாண்ட் ஃபிளைன்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா காலாசா. சரிங்களா? அதோட அந்த சாண்ட் ஃபிளையோட சயின்டிபிக் நேம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளப்படாமஸ் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? ஸோ நீங்க இந்த நார்மல் இங்கிலீஷ் நேம்ஸும் படிக்கணும், பிளஸ் சயின்டிபிக் நேம்ஸும் படிக்கணும். சரிங்களா? ஒரு வெக்டர் பிளஸ் அதோட சயின்டிபிக் நேம்ஸ், அதோட பிளஸ் அது என்ன பேரசைட் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது, அப்புறம் எந்த டிசீஸை வந்து காஸ் பண்ணுது. ஸோ நீங்க எல்லாம் இந்த ஏரியால நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? we only have short time, so you have to be on your toes. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டீசர்ட் ஃப்ளை நம்ம பார்ப்போம். டீசர்ட் ஃப்ளை அப்படின்னு பார்த்தோம்னா that transmits trypanosoma causing sleeping sickness. சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி 2001 கொஸ்டின்ஸ் நம்ம இதை பார்த்தோம். ஸோ திரும்ப கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த புரோட்டோசோவன் பேரசைட்ஸ் பிளஸ் வந்து இந்த ஹெல்மெந்திக் பேரசைட்ஸ். சரிங்களா? ஸோ அதை நீங்க எப்பவுமே தரவா இருக்கணும். அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ ஆல்வேஸ் டிரான்ஸ்மிட்ஸ் மலேரியல் பேரசைட்ஸ். அது என்ன பேரசைட் பார்த்தா பிளாஸ்மோடியம், அதை நம்ம பார்த்தோம். ஐனிஸ் மாஸ்கிட்டோஸ் வந்து டிரான்ஸ்மிட்ஸ் டெங்கு அண்ட் சிக்கன் குனியா. சரிங்களா? ஸோ இது நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹியர். Lawrence canal in the female reproductive system of Fasciola is also known as copulatory tube. இந்த copulatory tube எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா Fasciola hepatica. இதுல பிசிக்கல் கான்டாக்ட் பிளஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்ப இது வந்து யூஸ் ஆகும். இதுக்கோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ லாரன்ஸ் கேனல்ஸோட Lawrence canal is also known as copulatory tube. சரிங்களா? லாரன்ஸ் canal இங்க பாருங்க எக்ஸ்பிளனேஷன்ல வந்து Lawrence canal in Fasciola serves as a temporary copulatory duct சொல்லிருக்காங்க. சரிங்களா? Vitelline duct carries yolk material. அது ஞாபகம் வச்சுங்க. Vitelline duct carries yolk material. அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ வேற என்ன முக்கியமான கிளாண்ட் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா மெலிஸ் கிளாண்ட். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் சேம் தான், பட் செக்ரீட்ஸ் எக் ஷெல் மெட்டீரியல். சரிங்களா? இது கூட ஒரு டைம் வந்து டிஆர்பியில கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். Vegetative phase of Plasmodium in RBC of man is present in this form. Vegetative phase என்ன அப்படின்னா வெஜிடேஷன் அப்படின்னு உங்களுக்கு மீனிங் புரியணும். வெஜிடேஷன் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா சாப்பிட்டு வளருது. சரிங்களா? சாப்பிட்டு வளரக்கூடிய ஃபேஸ் தான் வெஜிடேட்டிவ் ஃபேஸ். இப்போ நம்ம பார்த்தோம் பிளான்ட் வெஜிடேஷன். பிளான்ட் வெஜிடேஷன் பிளான்ட் க்ரோத் ஆகாது. க்ரோத் ஃபேஸை இன்னொரு டேர்மா வந்து என்ன பேசுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெஜிடேட்டிவ் ஃபேஸ். சரிங்களா? ஸோ பிளாஸ்மோடியமோட வெஜிடேட்டிவ் ஃபேஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க இன் மேன்ல. சரிங்களா? ஸோ அது வந்து என்ன ஸ்டேஜ் அப்படின்னா ட்ரோஃபோசாய்ட். ஸோ ட்ரோஃபோசாய்ட் தான் என்ன வெஜிடேட்டிவ் ஃபேஸ். அது ஆல்சோ நோன் அஸ் ஃபீடிங் ஃபேஸ் ஆர் க்ரோத் ஃபேஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஸ்போரோசாய்ட் வந்து பிளாஸ்மோடியமோட இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். அது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மஸ்கிட்டோவோட சலைவரி கிளாண்ட் இருக்கும். அது நம்மளை பைட் பண்ணும்போது தான் அந்த இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் வந்து நம்ம உடம்புக்குள்ள போவோம். அந்த இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் எதுன்னு பார்த்தோம்னா ஸ்போரோசாய்ட். அது ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் மீரோசாய்ட் வந்து ரிசல்ட் ஆஃப் சைசோகோனி இன்ஃபெக்ட்ஸ் நியூ ஆர்பிசி. சரிங்களா? மீரோசாய்ட் தான் வந்து சைசோகோனியோட
சைசோகோனி ப்ராசஸ்ல வரக்கூடிய ஒரு நியூ ஸ்டேஜ், அது என்ன பண்ணணும்னா நியூ ஆர்பிசியை இன்ஃபெக்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ கிரிப்டோசோயிட் பார்த்தா ஹிடன் இன் லிவர் ஸ்டேஜ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்போரோசைட் வந்து முதல்ல எங்க தான் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா லிவர் போகும். அதுக்கப்புறம் தான் அங்கிருந்தா என்ன எங்க வரும்னா ஆர்பிசிக்கு வரும். சரிங்களா? ஸோ ஹிடன் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மோடியமோட ஸ்டேஜ் என்ன அப்படின்னா கிரிப்டோசோயிட். சரிங்களா? ஸோ அது நெசில்ஸ் கிரானியல்ஸ். ஸோ ஃபோர்த் கொஸ்டின்ஸ் பாருங்கன்னா நெசில்ஸ் கிரானியூல்ஸ் வந்து எதால ஆக்கப்பட்டிருக்கு? நெசில்ஸ் கிரானியூல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நெசில்ஸ் கிரானியூல்ஸ் இஸ் ஆல்வேஸ் மேட் அப் ஆஃப் ஆர்என்ஏ. சரிங்களா? இது 12th புக்லேயே இருக்கு. ஸோ 12th புக்லேயே நீங்க தரவா இருக்கு. சரிங்களா? ஸோ நெசில்ஸ் கிரானியூல் கண்டைன் ஆர்என்ஏ ஃபார் ப்ரோட்டீன் சின்தசிஸ் இன் நியூரான்ஸ். நெசில்ஸ் கிரானியூல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நியூரான் செல்லோட சைட்டோபிளாசம்ல இது நெசில்ஸ் கிரானியூல். சரிங்களா? சரி, ஓகே. ஃபிஃப்த் கொஸ்டின் போலாம். Which of the following nucleotide sequence contain 4 pyrimidine bases? இந்த கொடுக்கப்பட்டுள்ள 4 நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ்ல எந்த சீக்வன்ஸ்ல 4 பெரிமிடின் பேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. பெரிமிடின் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைட்டோசின், தயமின், யூராசில். சைட்டோசின், தயமின், யூராசில். அப்ப பியூரின் என்ன சார்? இப்ப நீங்க முதல்ல பியூரின்ஸ்னா என்னன்னு படிக்கணும், பெரிமிடின்ஸ்னா என்னன்னு படிக்கணும். பியூரின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குவானைன். சரிங்களா? குவானைனும் இங்க சைட்டோசைனு, தயமின், யூராசில். குவானைனு, அடினைன், இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பியூரின்ஸ். இது 3 என்னன்னு பார்த்தோம்னா பெரிமிடின்ஸ். ஸோ பெரிமிடின்ஸ் வந்து டிஎன்ஏல தயமின் பதிலா யூராசில் இருக்கும். அது ஞாபகம். சரிங்களா? ஆர்என்ஏல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா யூராசில் இருக்கும் தயமின் பதிலா. டிஎன்ஏல வந்து தயமின் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த 4 சீக்வன்ஸ்ல எந்த சீக்வன்ஸ்ல வந்து 4 பிரிமிடின் பேஸ் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து சர்ச் பண்ணலாம். இந்த சைட்டோசின், தயமின், யூராசில் இது 3 வந்து இந்த ஒரு சீக்வன்ஸ்ல எது 4 டைம் எது ரிப்பீட் ஆயிருக்கு, 4 பிரிமிடின் எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சைட்டோசின், தயமின், இன்னொரு தயமின், இன்னொரு சைட்டோசின். சரிங்களா? ஸோ 4 பிரிமிடின் பேசிஸ் இந்த சீக்வன்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. Okay, so let's go to the next one. The difference between the upper and lower class boundaries is described as. So இது வந்து ஸ்டாட்ல இருந்து கேட்டிருக்காங்க, பயோஸ்டாட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்பர் அண்ட் லோவர் கிளாஸ் பவுண்டரிஸுக்கு என்ன பேர் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 1 to 10 இந்த ஸ்டூடெண்ட் மார்க் வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 1 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40. ஸோ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கு 1 to 10 மார்க் வந்து எத்தனை பசங்க எடுத்திருக்காங்க, 10 to 20 வந்து எத்தனை பசங்க எடுத்திருக்காங்க, ஸோ 20 to 30 மார்க் வந்து எத்தனை பசங்க எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அந்த 1 to 10 இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து கிளாஸ் மேக்னிடியூட் இல்லைன்னா கிளாஸ் சைஸ். கிளாஸ் மேக்னிடியூட் இல்லைன்னா கிளாஸ் சைஸ். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த பயோஸ்டாட்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ பொசிஷனல் ஆவரேஜ்? எது வந்து பொசிஷனல் ஆவரேஜ் இல்லை அப்படின்றாங்க. சரிங்களா? மீன் நம்ம ஆல்ரெடி வந்து பாருங்க 2001 கொஸ்டின்ல நம்ம மீன் பத்தி நான் பேசியிருக்கேன். சரிங்களா? எப்பவுமே வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சார் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தானே அப்படின்னு சொல்லி நீங்க விடக்கூடாது. ஸோ அந்த கொஸ்டின் எடுக்கிற பேட்டர்னை வந்து நீங்க பாத்தீங்கன்னாவே நீங்க ஈஸியா டிஆர்பில கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எப்பவுமே வந்து பயோஸ்டாட் வந்து ஒரு யூனிட், அதை நீங்க தரவா இருக்கும். சரிங்களா? ஸோ மீடியன் அப்படின்னும் போது சென்டர் வேல்யூ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மீடியன் என்னது சென்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ இஸ் நாட் ஏ பொசிஷனல் ஆவரேஜ் கேட்கிறாங்க. எந்த வேல்யூ, எந்த சென்டென்ஸ் டெண்டன்சி வந்து நாட் ஏ பொசிஷனல் ஆவரேஜ்னு கேட்டிருக்காங்க. அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா மீன், அரித்மெட்டிக் மீன் சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தா ஒரு 10 வேல்யூ கொடுத்தாங்கன்னு வச்சுக்கலாம், 10மே வந்து ஆட் பண்ணி டிவைடட் பை 10. சரிங்களா? சம் ஆஃப் த வேல்யூஸ் அண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னு பார்த்தோம்னா
அரித்மெட்டிக் மீன். ஸோ அதுதான் வந்து சென்ட்ரல் வேல்யூ கிடையாது. சரிங்களா? ஸோ அதுதான் அது. பொசிஷனல் ஆவரேஜுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீடியன் மோட். மீன் இஸ் ஆல்வேஸ் calculated, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி sum of values divided by number of values given in data. சரியா? that doesn't belong to positional average. அதனால ஞாபகம் வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹார்டி அண்ட் வேபெக் லா இன் எ பாப்புலேஷன் ரெப்ரசன்ட்ஸ் கேட்டேன். ஹார்டி அண்ட் வேபெக் லா வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஹார்டி அண்ட் வேபெக் லா வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜீனோடைப் ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா ஜெனட்டிக் ஃப்ரீக்வன்சி அதை வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு தான் இந்த ஃபார்முலா பயன்படும். இதுல பி ஸ்கொயர் பிளஸ் 2pq பிளஸ் கியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 சொல்லுவோம். இஸ் ஈக்குவல் டு 1 சொல்லுவோம். அது என்னன்னா இது பி ஸ்கொயர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹோமோசைகஸ் டாமினன்ட், 2pq stands for heterozygous, and q square stands for recessive. சரிங்களா? ஹோமோசைகஸ் ரெசசிவ். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பாப்புலேஷன்ல எந்த ஒரு வேரியேஷனு பிளஸ் மியூட்டேஷனு கிராஸ் இது எதுவுமே நடக்கலைன்னா அந்த பாப்புலேஷன் வந்து ஒரு நியூ இவால்விங் பாப்புலேஷனாவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸ் இருந்து ஒரு புது உயிரியை வந்து தோன்றாது அப்படின்றாரு. ஸோ ஜெனடிக் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க தான் ஹார்டி அண்ட் வேபெக் லா. ஸோ அந்த லெசன் நடத்தும் போது நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக வந்து நான் சொல்றேன். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஹியூமன் salivary gland. சரிங்களா? பரோட்டிட் கிளாண்ட் ஓபன்ஸ் வயா ஸ்டென்சன் டக்ட். அது கரெக்ட். சரிங்களா? பரோட்டிட் கிளாண்ட் ஓபன்ஸ். இந்த பரோட்டிட் சப்லிங்குவல் சப்மாண்டிபுலர் இது மூணுமே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல நம்ம ஹியூமன்ல பக்கல் கேவிட்டில் இருக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்கல் கேவிட்டில் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, சப்மாண்டிபுலர் கிளாண்ட் ஓபன்ஸ் வயா சாண்டோரி டக்ட் அப்படின்றாங்க. சரிங்களா? சாண்டோரினி டக்ட்ன்றது வந்து என்ன அப்படின்னா பேங்க்ரியாஸ்ல இருக்கு. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டென்சன் டக்ட் இது கரெக்ட். சப்மாண்டிபுலர் கிளாண்ட் வந்து ஓபன்ஸ் வயா வாட்டன்ஸ் டக்ட். சரிங்களா? நாட் ஏ சாண்டோரினி டக்ட். அது வந்து எதுக்கு எதோட ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தோம்னா அதே டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான். பட் வந்து பேங்க்ரியஸோட பேங்க்ரியாட்டிக் செக்ரீஷனை வந்து கொண்டு செல்றது தான் இந்த சாண்டோரினி டக்ட் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ சப்மாண்டிபுலர் கிளாண்ட் வந்து releases its secretions through Wharton's duct. சரிங்களா? Okay, let's go to the next one. The smallest and longest muscles in humans are அப்படின்னு. ஸோ இவங்க என்ன மசில் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸ்மாலஸ்ட் போன் கேட்கல, ஸ்மாலஸ்ட் மசில்ஸ் அண்ட் லாங்கஸ்ட் மசில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் ரீடிங்கோட தன்மை தான் உங்களுக்கு தீர்மானிக்கும் நீங்க டிஆர்பியில உள்ள போவீங்களா இல்லையான்னு. சரிங்களா? ஸோ நம்ம ஸ்மாலஸ்ட் போன் நம்ம பாடியில எதுன்னு நம்ம முதல்ல தெரியும். என்ன போன் அப்படின்னா மேலியஸ் இன்கஸ் ஸ்டெபீஸ் சொல்லிட்டு, மேலியஸ் இன்கஸ் ஸ்டெபீஸ். இதுதான் வந்து இதுல ஸ்டெபீஸ் தான் வந்து ஸ்மாலஸ்ட் போன். அதை வந்து மூவ் பண்ணக்கூடிய ஒரு மசில் தான் வந்து ஸ்டெபிடியஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது வச்சு நீங்க க்ளூல வந்து கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்களா, குளூட்டஸ் வந்து லார்ஜஸ்ட் மசில். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது. இதுல எதுவுமே ஸ்டெபீஸ் இல்லை. அப்ப இது மூணுமே கிடையாது, இது ரெண்டுமே கிடையாது. ஸோ இங்க ஸ்டெபிடியஸ் இருக்கு, இங்க வந்து ஸ்டெபிடியஸ் இருக்கு. பட் இவங்க கேட்கறது வந்து லார்ஜஸ்ட் கிடையாது, லாங்கஸ்ட் மசில் என்ன இருக்கு. ஸோ சார்டோரியஸ் தான் வந்து என்ன அப்படின்னா லாங்கஸ்ட் மசில். சரிங்களா? ஸோ குளூட்டஸ் வந்து லார்ஜ் பட் நாட் த லாங்கஸ்ட் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ குளூட்டஸ் வந்து எப்பயும் வந்து லார்ஜஸ்ட் மசிலுக்கு எக்ஸாம்பிள், சார்டோரியஸ் வந்து லாங்கஸ்ட் மசிலுக்கு எக்ஸாம்பிள், ஸ்மாலஸ்ட் மசிலுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிடியஸ். அது எங்க இருக்கு? ஸ்டெபீஸ் அப்படின்ற இயர் ஆசிகல்ஸ்ல இருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். தி எஸ்டாப்லிஷ்மென்ட் ஆஃப் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர். சரிங்களா? ஒரு எம்ப்ரியோ ஃபார்மேஷன் அப்ப இது வந்து டெவலப்மெண்டல் பயாலஜி வந்து கேட்டுறாங்க. எம்ப்ரியோ ஃபார்மேஷன் அப்ப அண்ட் ஆன்டீரியர் பிளஸ் போஸ்டீரியர் அது
ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அது பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஃபார்மேஷன் சொல்லுவோம். பேட்டர்னிங் அப்படின்னாவே நம்ம வந்து ஆன்டீரியர் போஸ்டீரியர் ஆர் டார்சல் வென்ட்ரல். டார்சல் அது முதுகு சைடு சரிங்களா, முதுகுப்புறம் பின்புறம். வென்ட்ரல்லாம் வந்து நம்ம வயிற்று பக்கம் சரிங்களா, அதுதான் வந்து டார்சல் வென்ட்ரல் சொல்லுவோம். இந்த பேட்டர்னிங் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்டீரியர் போஸ்டீரியர் வந்து தலை எந்த பக்கம் தலை வரணும், எந்த பக்கம் கால் வரணும். ஸோ இந்த டிட்டர்மினேஷன் வந்து அந்த ப்ராசஸ் பேர் என்ன பார்த்தா பேட்டர்ன் ஃபார்மேஷன். பேட்டர்ன் ஃபார்மேஷன் சரிங்களா. சரி, ஓகே, கெட் லெட்ஸ் கோ டு தி நம்ம கேஸ்ட்ரேஷன் தெரியும். இட்ஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மிங் 3 germ layers. என்னது அப்படின்னு பார்த்தோம்னா எக்டோடம் அவுட்டர் லேயர், மீசோடம் மிடில் லேயர் அண்ட் எண்டோடம் இன்னர் லேயர். இன்னர் மோஸ்ட் லேயர் வந்து எண்டோடம் சரிங்களா. ஸோ பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆல்வேஸ் எஸ்டாப்ளிஷஸ் தொடங்குது. என்ன தொடங்குது அப்படின்னு பாடி ஆக்சிஸ். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Let's go to the next one. In mammals, short-term memory is converted into long-term memory by this limbic region. சரிங்களா. ஸோ லிம்பிக் ரீஜன் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து எமோஷனல் பிரெயின் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹிப்போ கேம்பஸ் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் மெமரி வந்து ஹிப்போ கேம்பஸ் ஸ்டோர் ஆகுது. அது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம பிரெயினோட ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆனாதான் நம்ம வந்து லாங் டேர்ம் மெமரியாவே நம்மளால அந்த விஷயத்தையே நம்ம ஞாபகப்படுத்த முடியும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஹிப்போ கேம்பஸ் வேலை சரிங்களா. நம்ம இப்போ ஒன் டைம் படிச்சோம்னா ஒரு 2 நாள் கழிச்சு மறந்துடும். அது திரும்பவும் படிச்சீங்கன்னா திரும்பவும் மறந்துடும். அது அப்படியே ரீகால் பண்ணி ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் 1 month 1 monthக்குள்ள நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து கார்டெக்ஸ் ரீஜன்ல போயிடும். அண்ட் தென் அந்த பர்டிகுலர் டேர்மோ இல்ல என்ன என்ன ஸ்டடி பண்ணீங்களோ அது யூ வில் நாட் ஃபர்கெட், நீங்க மறக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த விஷயத்த நீங்க ஹிப்போ கேம்பஸ் வழியா கார்டெக்ஸ் ரீஜனுக்கு என்ன பண்ணணும், நீங்க கடத்தணும். அப்பதான் வந்து நீங்க எப்பவுமே அது லாங் டேர்ம் மெமரி இதுல நீங்க ஸ்டோர் பண்ணுவீங்க சரிங்களா. ஸோ இங்க பாருங்க, ஹிப்போ கேம்பஸ் வந்து ஒரு பிரெயின்ல ஒரு பார்ட்டு. அது கன்சாலிடேட்ஸ் மெமரிஸ், நம்ம ஞாபகங்களை வந்து கன்சாலிடேட் பண்ணி தே டிரான்ஸ்ஃபர் தோஸ் மெமரி டு த கார்டெக்ஸ் ரீஜன் ஆஃப் த பிரெயின் சரிங்களா. ஸோ நம்ம பிரெயின் சிஸ்டம் ஃபுல்லா நியூரல் சிஸ்டம் படிக்கும் போது நம்ம படிப்போம் சரிங்களா. ஃப்ரண்டலு, கார்டெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த பிரெயின் பார்ட் எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து படிப்போம் சரிங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியும். டெம்போரல் ஆஸ்பெக்ட்ஸ் படிப்போம். அதுக்கப்புறம் பின்புறம் சரிங்களா, இந்த ரியர் எண்ட் ஆஃப் த பிரெயின், ஃப்ரண்டல், பெரட்டல், ஆக்சிபிட்டல் அந்த ரீஜன்ஸ் எல்லாம் என்னென்ன பிரெயின் இருக்கு, ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூரல் சிஸ்டம்ல நம்ம படிப்போம் சரிங்களா. அமைதியில வந்து ஆல்வேஸ் கனெக்டட் வித் எமோஷன்ஸ் ஆஃப் த பிரெயின். ஸோ இந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து டீல் பண்றது எதுன்னு பார்த்தோம்னா இந்த அழுகிறது, சிரிக்கிறது, இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா அமைக்கலாம் சரிங்களா. ஸோ நாட் எ மெமரி கன்சாலிடேஷன் ஞாபகம். ஸோ ஹிப்போ கேம்பஸ் converts short-term memory into long-term memory by converting those memories to the cortex region of the brain. அது ஞாபகம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னா அதே மாதிரி கேட்டிருக்காங்க, டெவலப்மெண்ட் பயாலஜிலே கேட்டிருக்காங்க. Anterior posterior patterning in animal development is regulated by என்ன அப்படின்னு பார்த்தா ஆக்சிஜன். எனர்ஜின்னு ஆக்சிஜன். ஸோ SRY ஜீன் வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் மேல்ஸ் இன் ஹியூமன்ஸ் வந்து டிட்டர்மின் பண்ணுது. அது ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இந்த டிபி படிக்கும்போது ஹாக்ஸ், சாக்ஸ் 9, வீண்ட் 7 இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெட்டீரியல்ல ஒரு பாக்ஸாவே கொடுத்துருக்கோம். ஸோ அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம பாடம் நடத்தும் போது நம்மளுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ ஹெட் டு டெய்ல் ஆர்கனைசேஷன் அந்த பேட்டர்னிங் வந்து யார் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன். ஆன்டீரியர் போஸ்டீரியர், எந்த பக்கம் தலை வரணும், எந்த பக்கம் போஸ்டீரியர் ரீஜன் வரணும், ஆன்டீரியர் பிளஸ் போஸ்டீரியர் ரீஜன் வரணும். அந்த அந்த ப்ராசஸ் பேர் பேட்டர்னிங். அது எந்த ஜீன் வந்து டிட்டர்மின் பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜன் சரிங்களா.
ஸோ அது ஞாபகம் வச்சுங்க. SRY ஜீன் உங்களுக்கு தெரியும், ஒய் குரோமோசோம்ல இருக்கு. சரிங்களா? SOX 9 ஜீன் இங்கே கொடுத்துருக்கோம். இன்வால்வ் இன் கோனடல் டெவலப்மெண்ட் போத் ஓவரிஸ் அண்ட் டெஸ்டிஸ். அது ஞாபகம் வச்சுங்க. டிபியில் இந்த மாதிரி ஜீன்ஸ் வச்சு எதனா ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா பாத்தலின்ஸ் கிளாண்ட். பாத்தலின்ஸ் கிளாண்ட் வந்து என்னங்கன்னா லூப்ரிகேட்ஸ் வெஜைனா டியூரிங் பிசிக்கல் கான்டாக்ட். சரிங்களா? லூப்ரிகேட்ஸ் வெஜைனா டியூரிங் பிசிக்கல் கான்டாக்ட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, கௌப்பர்ஸ் கிளாண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல்போ யூரத்தல் கிளாண்ட் செக்ரிசி ப்ரீ எஜாக்குலேட். சரிங்களா? கௌப்பர்ஸ் கிளாண்ட் எங்க இருக்கு அப்படின்னா மேல் ரீப்ரடக்டிவ் அக்சசரி ஆர்கன்ஸ். பாத்தலின் கிளாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் அக்சசரி ஆர்கன்ஸ். சரிங்களா? கிளாண்ட் அது ஞாபகம் வச்சுங்க. அதை ஒவ்வொன்றும் நீங்க பார்த்துட்டே இருக்கும். ஸோ முல்லேரியன் டக்ட் அது வந்து என்ன மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீகர்சர் டு ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ட்ராக்ட். சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஆர்கனோஜெனிசிஸ்ல ஆர்கன் டெவலப் ஆகும்போது முல்லேரியன் டக்ட் வந்து ப்ரீகர்சர் ஃபார் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ட்ராக்ட். அது ஞாபகம். கௌப்பர்ஸ் கிளாண்ட் எங்க இருக்கு அப்படின்னா அதுவும் வந்து மேல் இருக்கும். அதுதான் என்னது மேல் இருக்கும். அதுதான் பல்போயூரத்தில் கிளாண்ட் செக்ரீட்ஸ் ப்ரீ எஜாக்குலேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெமரி. ஸோ 15th கொஸ்டின் நம்ம பார்ப்போம். மெமரி செல்ஸ் டிஃபர் ஃப்ரம் இஃபெக்டர் செல்ஸ். மெமரி செல் அப்படின்னா முதல்ல இஃபெக்டர் செல் என்னன்னு பார்க்கணும், மெமரி செல் என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ மெமரி செல் என்றது என்னன்னு பார்த்தா நம்ம பாடியில ரீட்டர்ன் ஆகுது ஆஃப்டர் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி ரியாக்ஷனுக்கு அப்புறம் நமக்கு அந்த பி செல் வந்து ரெண்டா வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்று வந்து மெமரி செல்லு, இன்னொன்று வந்து இஃபெக்டர் செல்லு. மெமரி செல் வந்து பாடியிலேயே வந்து ரீட்டைன் ஆகணும். ஸோ அது எதுக்கு அப்படின்னா சேம் ஆன்டிஜன் வந்து செகண்ட் என்கவுண்டருக்கு அப்ப அது வந்து சீக்கிரமா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் மெமரி செல். இஃபெக்டர் செல் வந்து அந்த பிரைமரி ரெஸ்பான்ஸ் அப்ப அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்றது தான் என்னது எஃபெக்டர் செல்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா பிளாஸ்மா செல்ஸ். சரிங்களா? ஸோ பிளாஸ்மா செல்ஸ் அண்ட் எஃபெக்டர் செல்ஸ் ஆர் த சேம் விச் ப்ரொடியூசஸ் they actually produce antibodies. அது ஞாபகம் வச்சுங்க. மெமரி செல் வந்து persist longer in your blood circulating system and வந்து that enables rapid response upon second re-exposure. செகண்ட் எக்ஸ்போஷர் அப்ப ரேப்பிடா வந்து உங்களுக்கு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மெமரி செல்ஸ் வந்து யூஸ் ஆகும் அகேன்ஸ்ட் த சேம் ஆன்டிஜன். அது முக்கியமா ஞாபகம் வச்சுங்க. So which is not a function of a immunoglobulin concentration. ஸோ இம்யூனாலஜி நம்ம பார்க்கும்போது நம்ம அதை வந்து தரவா பார்ப்போம். அது எஃப்சி ரீஜன் சொல்லுவோம். எஃப்சி அப்படின்னா கான்ஸ்டன்ட், எஃப்னா ஃப்ராக்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ரீஜன். அது இந்த ஒய் ஷேப்ல இருக்கும். இந்த ஒய் ஷேப்ல கீழே இருக்கிற அந்த சிங்கிள் லைன் தான் என்னன்னு பார்த்தோம்னா எஃப்சி ரீஜன், கான்ஸ்டன்ட் ரீஜன். அதோட ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ presenting antigen to NK cells. See, antigen presenting cells வந்து 3 செல்ஸ் இருக்கு. ஒன்று மேக்ரோபேஜஸ், டென்ட்ரிட்டிக் செல்ஸ், இன்னொன்று என்ன பார்த்தோம்னா பி செல். என்னது? பி செல். இது மூணுமே வந்து ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் வந்து என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டிபாடி வச்சிருக்கோம். அந்த ஆன்டிபாடி தான் ஆன்டிபாடியோட ஃபேப் ரீஜன், வேரியபிள் ரீஜன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிஜன் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். யாருக்கு? நேச்சுரல் கில்லர் செல்ஸ்க்கு. சரிங்களா? கில்லர் செல்லுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆன்டிஜனை வந்து ப்ரெசென்ட் பண்ணும். அதான் அதோட வேலை. NK செல்ஸ் வந்து யூஸ்வலா எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேன்சர் அப்போ வந்து கில்லர் செல்ஸ் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ கான்ஸ்டன்ட் ரீஜனோட வேலை ஆன்டிஜன் பிரசன்டிங் கிடையாது. சரி, ஆன்டிஜன் பிரசன்டேஷன் இஸ் ஆல்வேஸ் டன் பை தி ஃபேப் ரீஜன், FAB. சரிங்களா? ஃப்ராக்மெண்ட் ஆஃப் வேரியபிள் ரீஜன். சரிங்களா? அது அவசியங்க. ஸோ ஆன்டிபாடி வந்து does not bind with the FC region of antibody. சரிங்களா? அது ஞாபகம். ஸோ 17 கொஸ்டின்ஸ் நம்ம போகலாம். இங்க பாருங்க, 17 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ். CD4 T cell count in AIDS patients is approximately, இது கியூபர் புக்ல வந்து கிளியரா கொடுத்துருக்காரு. சரிங்களா? நார்மலா நீங்க 12th வந்து
இம்யூனாலஜி அந்த பேப்பர்ஸ் அந்த லெசன் எடுத்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்க மாட்டாங்க. கியூபர் புக்ல வந்து தான் இது நான் எடுத்தது. சரிங்களா? இது என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா, CD4 வந்து எப்பவுமே வந்து எய்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், எய்ட்ஸ் HIV வைரஸ் வந்து டைரக்டா நேரா போயிட்டு டி செல்லை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். வேலையே வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டமோட அடாப்டிவ் இம்யூனிட்டி வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும்னா டி செல்லை வந்து டெஸ்ட்ராய் பண்ணவே போதும். சரிங்களா? டி செல்லே வந்து டிசி செல் அண்ட் டிஹெச் செல் ரெண்டு செல் இருக்கு. டிஹெச் செல்லோட மார்க்கர் தான் CD4+. டிசி செல் சைட்டோடாக்சிக் டி செல்லோட மார்க்கர் தான் CD8 செல். சரிங்களா? ஸோ அதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ டி ஹெல்பர் செல் தான் நேராக போயிட்டு டெஸ்ட்ராய் பண்ணும் இந்த HIV வைரஸ் உள்ள வந்தாவே. ஸோ அப்போ அந்த பேஷண்டோட CD4 கவுண்ட் அந்த டி ஹெல்பர் செல்லோட கவுண்ட் வந்து பிலோ 100 லெஸ் than 100 போயிடுச்சுன்னா அவங்க வந்து எய்ட்ஸ் கன்ஃபர்மேஷன் ஆகும். சரியா? ஸோ எலைசா மூலியமா வந்து ஃபைனல் கன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இனிஷியலா வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லெஸ் தென் எப்போ வந்து நம்மளுடைய டி ஹெல்பர் செல்ஸோட கவுண்ட் வந்து பிலோ 200 மைக்ரோ லிட்டர் வந்து குறையுதோ அப்போ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எய்ட்ஸ் தான் கண்டிப்பா இது காரணம், HIV வைரஸ் தான் வந்து இது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா HIV வைரஸ் தான் முதல்ல டைரக்டா போன உடனே நம்மளுடைய அடாப்டிவ் இம்யூனிட்டியில செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியை வந்து முதல்ல தாக்கி அழிக்கும். செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்லும் போதே நமக்கு என்ன வரும்னு பார்த்தோம்னா டி செல்லு. ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொன்ன வந்து நம்மளுக்கு வந்து ஆன்டிபாடி. ஸோ அதோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தோம்னா பி செல். சரிங்களா? ஸோ டி செல்லையே வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று டி ஹெல்பர் செல்லு, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா டிசி செல். டிஹெச் டிசி. டிஹெச்சோட மார்க்கர் தான் CD4, டிசியோட மார்க்கர் CD8. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் ரேஞ்சில் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 500 to 1500 மைக்ரோ லிட்டர் இருக்கணும். பட் when this values drops below 200 பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து அவங்க டி ஹெல்பர் செல்ஸோட கவுண்ட் கம்மியா இருக்கு, அப்பனா வந்து HIV உள்ள போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ இம்யூனாலஜியில் நம்ம எடுக்கும்போது இது தரவை நம்ம பார்க்கலாம். ஸோ லிவர் மேக்ரோபேஜஸ் 18th கொஸ்டின் பாருங்க. லிவர் மேக்ரோபேஜஸ் ஃபில்டரிங் ஃபாரின் மெட்டீரியல்ஸ் ஆர். மேக்ரோபேஜஸ்னா என்னது அது முதல்ல நீங்க தெரியும். மேக்ரோபேஜஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்வேடிங் பேத்தஜன்ஸ் வந்து அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணலாம். அது எங்கல் பண்ணி சாப்பிட்டு அது வெளியிடும். எந்த ப்ராசஸ் பண்ணுன்னா பாகோசைட்டோசிஸ். பாகோசைட்டோசிஸ் ப்ராசஸ் மூலியமா வந்து அது சாப்பிட்டு அதை எங்கல் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்றது மேக்ரோபேஜஸோட வேலை. இது பாடியில எல்லா இடத்துலயும் அது வந்து மேக்ரோபேஜஸ் சொல்லுவோம். பட் எக்ஸ்க்ளூசிவா வந்து மேக்ரோபேஜஸ் வந்து லிவர்ல இருந்துச்சுன்னா அது பேர் வந்து மேக்ரோபேஜஸ் இல்ல குப்பர் செல்னு சொல்ல பேர். சரிங்களா? குப்பர் செல்ஸ் அது வந்து மேக்ரோபேஜஸ் தான். பட் தே ஆர் ஃபவுண்ட் இன்சைட் த லிவர். ஸோ பாருங்க, Cooper cells are specialized liver macrophages that phagocytize pathogens இல்ல செல் டெப்ரிஸ். இறந்து போன செல்ஸ் எல்லாம் வந்து டெப்ரிஸா இருக்கும். டெப்ரிஸ் என்னது? வேஸ்ட். சரிங்களா? ஸோ அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து எங்கல் பண்ணி டைஜஸ்ட் பண்றதோட வேலை தான் யாரோட வேலைன்னா குப்பர் செல்ஸ். குப்பர் செல்ஸ் ஆக்சுவலா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஸ்பெஷலைஸ்டு macrophages. சரிங்களா? ஸ்பெஷலைஸ்டு macrophages which can engulf and destroy the pathogens or cell debris. டெப்ரிஷன் போது ஆல்ரெடி வந்து நம்ம பாடியில இறந்து போன செல்ஸ் எல்லாம் என்ன செல் டெப்ரிஷன் சொல்லுவோம். அது எல்லாமே வந்து பண்றதுதான். சரிங்களா? ஸோ இது வந்து 2019 சில கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? சில கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்கோம். really thank you for your support. Please subscribe the channel. சரிங்களா? ஸோ அது எங்களுக்கு எப்பவுமே ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எனக்கும் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கண்டிப்பா வந்து ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டரா இருக்கும். ஸோ நானும் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கேன். டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ really thank you for watching this video. So again, PGTRB
கோச்சிங் சென்டர் சரிங்களா. அது எங்க பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராணிப்பேட், விச் இஸ் ஆக்சுவலி லொகேட்டட் இன் ராணிப்பேட். ஸோ நாங்க வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கொடுப்போம், பிளஸ் ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. ஸோ ஜாயின் பண்றவங்க நீங்க ஜாயின் பண்ணலாம். ஃபார் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் கான்டாக்ட் தி பிலோ இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் சரிங்களா. ஸோ we don't have too much time. Please study சரிங்களா. ஸோ இந்த அப்கமிங் 70 டேஸ்க்குள்ளுமே நீங்க படிச்சுட்டே தான் இருக்கணும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 hours படிங்க. தெரியும் எல்லாருமே வந்து ஒர்க்கிங் உமன் அண்ட் மென்ன தான் இருப்பீங்க, ஸ்டூடெண்ட் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. பட் எப்பவுமே வந்து நீங்க படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், பிளஸ் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சம்பளமும் கிடைக்கும். ஃப்ரீடம் வந்து உங்க லைஃப்ல கண்டிப்பா வந்து சேரும். எப்பவுமே வந்து அதை ஞாபகம் வச்சுக்கங்க சரிங்களா. ரியலி தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாராவது படிச்சிருந்தாங்கன்னா பிஜிடிஆர்பி ஜுவாலஜிக்கு இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. ரியலி தேங்க்யூ. For further information, please contact the mobile number given on your screen. Sarila, thank you really so much for your support.